கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். கர்த்தர் இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களை தேற்ற விரும்புகிறார். உங்களுடைய துக்கத்தை மாற்ற விரும்புகிறார். ஆமென். அவர் வார்த்தையால் சொல்லுகிற தெய்வம் மாத்திரமல்ல, சொல்லுகிற வார்த்தையை அவர் நம்மை நோக்கி அனுப்புகிற அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி முடித்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமென். அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மனதில் இப்போ என்ன துக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களோ, என்ன காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாறுதல்கள் வருகிறது என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். பாருங்களேன், நம்ம மனதில் இருக்கிற துக்கம் ஆண்டவரால் மட்டும்தான் அதை ஃபுல்லாக என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். மனிதர்களால் நம்ம எவ்வளோதான் நம்ம துக்கத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாலும் அவங்களால நம்ம மனதில் இருக்க துக்கத்தை முழுவதுமாக என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா மனுஷங்களுக்கு ஆண்டவர் அவ்வளோதான் கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கிறார். அதுக்கு மேலே அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. சில நேரத்தில் அதையும் தாண்டி மனிதர்கள் நம்ம துக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்தி அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிற போது நம்மளுக்கு அதுவும் நம்மளை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அது காயப்படுத்தும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மனதில் இருக்கிற துக்கம் மாறுறதுக்கு ஒருவேளை நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்களால என்ன செய்ய முடியும் மிஞ்சி மிஞ்சி போனான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துக்கப்படும் போது நம்ம துக்கத்தை மறக்கிறதுக்கான சில காரியங்களை அவங்க செய்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நம்மளுமே என்ன செய்ய பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய துக்கத்தை மறப்பதற்கு நம்ம சில உலகத்திலிருந்து சில என்டர்டெயின்மெண்ட்ஸை நம்மளே எடுத்துக்கொண்டு அந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோமே தவிர, அந்த துக்கத்தை யாராலையுமே என்ன செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றவே முடியவே முடியாது. அதை ஒருத்தரால் மட்டும்தான் உங்கள் மனதில் இருக்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும். மற்றபடி இப்போ நம்மளே முயற்சி எடுத்தால் கூட அதை மறக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். மனிதர்களும் முயற்சி எடுத்தாங்கன்னா அதை நம்ம மறந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சில முயற்சிகளே அவர்கள் நமக்கு பிரியமானவர்களாக இருந்தால் அவங்க எடுப்பாங்க. அப்படி இல்லாட்டினா அதையும் சில பேர் செய்யாமல் காயப்படுத்தி கொண்டு போகிற நபர்களும் இருக்கிறார்கள். துக்கத்துக்கு மேலே துக்கத்தை வருவிக்கிற நபர்களும் இருக்கிறார்கள். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட உலகத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய துக்கத்தை மாற்றுவதற்கு, முழுவதுமாய் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் நம்முடைய ஆண்டவர் தான். அப்போ அந்த மாறாத அந்த தேவனை நம்ம முழுவதுமாக சார்ந்து கொள்ளும்போது அவர்கிட்ட உங்கள் துக்கத்தை முழுவதுமாக அண்ணால போல் நீங்கள் அவர் சமூகத்தில் ஊற்றுனீங்கன்னா, உங்கள் இருதயத்தை திறந்து உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்னெல்லாம் துக்கம் இருக்கோ அதை மனம் திறந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிட்டீங்கனாலே உங்கள் மனதில் இருக்கிற அந்த கடினம், அந்த மனதில் இருக்க அந்த பாரம், இது எல்லாமே உங்கள் மனதை விட்டு அப்படியே விலகுகிறத நீங்கள் அந்த நேரத்தில் உணர்வீங்க. அவருடைய சமூகத்தில் இந்த மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் உங்களுடைய துக்கத்தை அப்படியே அவருடைய இருதயத்தில் இருந்து உங்கள் இருதயத்திலிருந்து ஊற்றுங்க. அவர் சமூகத்தில் ஊற்றும் பொழுது அந்த துக்கம் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். முதல்ல அவருடைய சந்தோஷமும் அவருடைய சமாதானமும் அன்னாளுக்கு எப்படி நிரப்புச்சோ அதே போல் அவங்க நிரப்ப ஆரம்பிக்கும். அப்படி நிரப்புகிற அவருடைய சமாதானமும் அவருடைய சந்தோஷமும் அவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்காக வெளிப்படுகிற அந்த வார்த்தையும் அன்னாளுக்கு வெளிப்படுச்சு. பார்த்தீங்களா, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுள்னு சொல்லி வார்த்தையும் வெளிப்பட்டது. பார்த்தீங்களா, அந்த வார்த்தை அன்னாளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வந்துச்சு. பார்த்தீங்களா, அதே போல் உங்கள் துக்கத்தை மாற்றுகிற ஒரு அற்புதமும் சந்தோஷமும் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லி இறக்கி வச்சு ஊற்றி விடுங்க. கர்த்தர் உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை கொடுத்து, அதை மாத்திரம் செய்யாமல் நீங்கள் என்ன துக்கத்துக்காக கலங்குறீங்களோ அதில் ஒரு அற்புதத்தையும் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாம் செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் மனதில் இருக்க எல்லா துக்கங்களையும் நீங்கள் சந்தோஷமாக மாற்றி அற்புதத்தை காண செய்வீராக. இருதயத்தில் சமாதானத்தை, சந்தோஷத்தை இப்பொழுது கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.